Hi students, நம்ம இந்த வீடியோல TN சிலபஸ்க்கான கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் நம்பர் 1.4 கொஸ்டின் நம்பர் 9ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. If the function f is defined by இங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபங்க்ஷன்ல எந்தெந்த நம்பர் எந்தெந்த இன்டர்வல்ல வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல என்னென்ன நம்பர்லாம் கொடுத்திருக்காங்க. +1, -1, -3, -1, +1 இந்த நம்பர்ஸ் எல்லாம் தான் இங்க இருக்கு. இதை நம்பர் லைன்ல பிளாட் பண்ண எப்படி பிளாட் பண்ணுவோம்? யூஸ்வலா இங்க 0னா இங்க -1 இங்க -3 வரும்ல. ஸோ -3 இருக்கு, -1 இருக்கு, அதுக்கப்புறம் கொஸ்டின்ல +1 இருக்கு. இந்த 3 நம்பர் தான் இங்க மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல x is greater than 1. greater than 1னா 1 விட பெரிய நம்பர். அதாவது 2, 3, 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் இந்த இன்டர்வல்ல எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். 1 கூட இங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி greater than 1. ஏன்னா 1க்கு கீழே கோடு போடல. அப்போ 1 இந்த இன்டர்வல்ல கிடையாது. 1 விட பெரிய நம்பர் மட்டும் தான். லைக் 2, 3, 4 தான் இந்த இன்டர்வல்ல இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, -1 to +1 ரெண்டு பக்கமும் இந்த கோடு கொடுத்துருக்காங்களா? அப்போ -1 என்ற நம்பரும் இன்க்ளூடட், +1 என்ற நம்பரும் இன்க்ளூடட். -1க்கும் +1க்கும் நடுவில் என்னதான் வரும்? 0 தான் வரும். அப்போ -1, 0, +1 இந்த 3 நம்பரும் தான் இந்த செகண்ட் இன்டர்வலுக்குள்ள வருது. தேர்ட் ஒன் -3 விட பெருசா இருக்கணும், -1 விட சின்னதா இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கு. இப்படி இருக்கு. -1 விட சின்னதா இருக்கணும்னா இந்த பிளேஸ்ல இருக்கு. இதுல -3 விட பெரிய நம்பர்ன்றது -2. அப்ப இதுல வந்து -2 அப்படின்ற நம்பர் மட்டும் இருக்கு. ஏன்னா -1 இங்க இல்லை. ஏன்னா இந்த இடத்துல கீழே கோடு கொடுக்கல பாருங்க. இங்கதான் -1 இன்க்ளூடட். இப்போ -3க்கு கீழே இங்க கோடு கொடுக்கல அப்படின்னா -3 விட பெரிய நம்பர் தான் எடுக்கணும். -3 விட பெரிய நம்பர் வந்து -2 தான். எப்பவுமே ஒரு நம்பருக்கு ரைட் சைட்ல வர்றது அதை விட பெரிய நம்பர். அதனால இதுக்கு ரைட் சைட்ல வர்ற -2 தான் எடுக்கணும். -2 மட்டும் இந்த இன்டர்வல்குள்ள இருக்கு. இப்படி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? f(3)ன்னு கேட்டிருக்காங்களா? 3ன்ற நம்பர் இங்க எந்த இன்டர்வல்ல வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல தான் வந்திருக்கு. 3 இங்க தானே இருக்கு. அப்ப f(x) நம்ம எழுத வேண்டிய ஃபார்முலா வந்து f(x) x + 2 அப்படின்னு எழுதிட்டு f(x)க்கு பதிலா 3 போட சொன்னாங்க. அதனால 3 + 2 வேல்யூ வந்து 5ன்னு கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? f(0) கேட்டிருக்காங்க. f(0) 0 வந்து எந்த இன்டர்வல்ல கொடுத்திருக்காங்க? செகண்ட் இன்டர்வல்ல கொடுத்திருக்காங்க. இங்கதான் 0 இருக்கு. ஃபங்க்ஷன் வந்து 2. அப்ப f(x) = 2 தான். இந்த இடத்துல f(0)ன்னு போட்டா இங்க x இருந்தா தானே இந்த x க்கு பதிலா 0 கொண்டு போய் அங்க போடுறதுக்கு. அங்கதான் x இல்லையா? அப்ப அந்த 2 அப்படியே தான் வரும். அப்ப f(0)ோட வேல்யூ வந்து 2 தான். தேர்ட் பார்ட்ல f(-1.5) அப்படின்னு கேட்டிருக்காங்க. -1.5. ஸோ -1.5ன்றது இங்க ஒரு -1 விட லெஃப்ட் சைட்ல வரும். -1.5 இங்க வரும். அப்போ -1 to -3ன்ற இன்டர்வல்ல இங்க தான் வந்திருக்கும். இந்த -2 வந்ததுல இங்க தான் -1.5 வரும். அப்ப நம்ம எடுக்க வேண்டியது f(x) = x - 1 அப்படின்னு எடுக்கணும். இந்த x-க்கு பதிலா இந்த -1.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் -1.5. இப்போ -1.5 -1 ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால அப்போ -2.5 அப்படின்றது தான் f(-1.5)ோட ஆன்சர். அடுத்து ஃபோர்த்தில் அவங்க கேட்டிருக்காங்க f(2) + f(-2) கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ f(2)ன்றது ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல இருக்கு, -2ன்றது இந்த தேர்ட் இன்டர்வல்ல இருக்கு. ரெண்டுமே தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ மேலே f(2)வை நம்ம கண்டுபிடிக்க போறோம். f(2)ன்றது இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல வருதுனால x + 2 தான் நம்மளோட ஃபார்முலா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ x + 2 தான் நம்ம பண்ணணும். அப்போ x-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது f(2) = 2 + 2 ஆன்சர் 4 கிடைக்குது. அடுத்து f(-2)வை கண்டுபிடிக்கணும். -2 வந்து இங்க கடைசி இன்டர்வல்ல இருக்கிறதுனால x - 1 தான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ f(x)க்கு x - 1ன்னு போடணும். x-க்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 -1. ஸோ ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணி -3 வருது. அப்போ f(2) கூட f(-2) ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? f(2)ோட வேல்யூ 4, f(-2)ோட வேல்யூ -3. அப்போ 4 - 3 அப்படின்னு வந்துருது. 4 - 3யோட வேல்யூ 1 தான். ஸோ 1 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இங்க பிளஸ் தான் இருந்தது, ஆனா -3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா மாறிடுச்சு. அப்போ 4 - 3ன்றது 1 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ஃப்ரம் -5,9 to the real number is defined as follows. நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க 4 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நம்பர் லைன்ல யோசிங்க. அப்போ ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்றதுக்கு. இதுல என்னென்ன நம்பர்லாம் இருக்கு? -5 இருக்கு. நம்பர் லைன்ல -5 தான் இங்க முதல்ல வரும். அதுக்கப்புறம் 2 இருக்கு, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 9. இவ்வளவுதான் இன்டர்வல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. -5 to
+2 இதுல -5 வந்து இங்க இன்க்ளூடட். அப்ப இந்த -5ல இருந்து இந்த 2க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபங்ஷன் வந்ததுன்னா, நம்ம எடுக்க வேண்டியது 6x + 1ன்னு எடுக்கணும். அடுத்து 2ல இருந்து 6 வரைக்கும் 2 இன்க்ளூடட் 6 இன்க்ளூடட் கிடையாது. அப்ப இந்த 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 6 வரைக்கும் 6 கிடையாது. இது வரைக்கும் வர்ற நம்பர்ஸ் வந்ததுன்னா, நம்ம எடுக்க வேண்டியது ஃபங்ஷன் இதுக்குள்ள இருந்ததுன்னா, நம்ம எடுக்க வேண்டிய ஃபங்ஷன் வந்து 5x² - 1 அப்படின்னு எடுக்கணும். 6ல இருந்து 9 வரைக்கும் இருந்ததுன்னா 3x - 4 இந்த 6ம் இன்க்ளூடட் இந்த 9ம் இன்க்ளூடட். இதுக்கு நடுவுல வந்து நம்பர்ஸ் வந்திருந்ததுன்னா, உங்களுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஃபங்ஷன் வந்து 3x - 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின். 6 to 9 வரைக்கும் இந்த ஃபங்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது f(-3)யும் f(2)யும் ஆட் பண்ணா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல f(-3) நம்ம கண்டுபிடிக்க போறோம். f(-3)ன்றது எங்க வரும்? -3 பிளாட் பண்ணும்போது இங்க வரும். -4க்கு அப்புறம் இங்க -5னா இங்க -4 இங்க -3 இங்க தானே வரும். அப்ப நம்மளுடைய f(x)ஓட ஃபங்ஷன் என்னது? 6x + 1. அப்ப 6 இன்ட்டு xக்கு பதிலா இந்த -3 போட்டு +1ன்னு போடுங்க. 6x + 1 பேட்டர்ன்ல எழுதணும் நீங்க அத. எழுதியாச்சு. 6 3s are 18 அப்புறம் இங்க ஒரு +1 இருக்கு. -17 கிடைக்குது. செகண்ட் நீங்க f(2) கண்டுபிடிக்கணும். 2ன்றது எங்க வரும்? இங்க இருக்கு. 2ன்றது ஆக்சுவலா எந்த இன்டர்வல்ல இன்க்ளூடட்? இங்க பாருங்க. செகண்ட் இன்டர்வல்ல தான் இன்க்ளூடட். அப்ப நம்மளோட பேட்டர்ன் வந்து 5x² - 1. 5 இன்ட்டு x² - 1 போடணும். xக்கு பதிலா இங்க 2 இருக்கிறதுனால 2² - 1. 5 அப்படியே தான் இருக்கும். 2வை ஸ்கொயர் பண்ணா 4 -1. 4 5s are 20 -1 கிடைக்குது. அப்ப 19. f(-3)யையும் f(+2)யும் என்ன பண்ண சொன்னாங்க? ஆட் பண்ண சொன்னாங்க. f(-3)க்கு -17 வந்தது. f(2)க்கு +19 வந்தது. ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு +ம் ஒரு -ம் இருந்தா சப்ட்ராக்ட் ஆகி 2ன்னு வந்திருக்கும். 2 தான் உங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து f(7) - f(1) கேட்டிருக்காங்க. ஸோ f(7)யும் கண்டுபிடிக்கணும், f(1)யும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். f(7) எங்க வரும்? இங்க வரும். 6க்கும் 9க்கும் நடுவுல தானே 7 வரும். அப்போ அதோட ஃபங்ஷன் என்னது? 3x - 4 இந்த பேட்டர்ன்ல தான் எழுதணும். 3x - 4ன்னு எழுதிக்கலாம். 3 ஆனா xக்கு பதிலா இங்க 7 கொடுத்ததுனால 7 - 4ன்னு எழுதிக்கோங்க. இது 21 - 4ன்னு வந்துரும். 7 3s are 21 இங்க ஒரு 4 வந்து சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணா 17. அடுத்து f(1) நம்ம கண்டுபிடிக்க போறோம். 1 எங்க இருக்கும்? இங்க 2க்கு முன்னாடி 1 வந்துரும். கரெக்ட்டா? அப்போ 1ன்றது இந்த -5 2 + 2க்கு உள்ள இங்க வருது 1. அப்ப அதோட ஃபங்ஷன் என்னது? 6x + 1. அப்ப 6 இன்ட்டு xக்கு பதிலா இந்த 1 போட்டுட்டு +1 போட்டுறணும். 6 1s are 6 + 1 வேல்யூ வந்து 7. இவங்க 2 பேரும் என்ன பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? மைனஸ் பண்ண சொன்னாங்க. f(7) - f(1). f(7) வந்து 17 - 7 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10ன்னு கிடைக்குது. 10 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இதுல தேர்ட் பார்ட் பார்க்கலாம். தேர்ட் பார்ட்ல அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் 2 times f(4) + f(8) கேட்டாங்க நம்ம கிட்ட. f(4)யும் f(8)யும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். முதல்ல f(4) கண்டுபிடிக்கலாம். 4 வந்து இங்க எங்க வரும்? 2க்கும் 6க்கும் நடுவுல இங்க தான் 4 வரும். அப்படி 4ஓட ஃபங்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா 5x² - 1. அப்போ 5x² - 1 தான் நான் எழுத போறேன். ஆனா xக்கு பதிலா அவங்க 4 கொடுத்ததுனால 4² - 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 5 மல்டிபிள் பை 4 ஸ்கொயர் பண்ணா 16 இங்க ஒரு -1 இருக்கு. இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 80 - 1 ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 79. அடுத்து f(8) கண்டுபிடிக்கிறோம். f(8)ன்றது 6க்கும் 9க்கும் நடுவில் இங்க வரும் 8. 8ஓட ஃபங்ஷன் அப்ப என்னது? 3x - 4. அப்ப 3x - 4ன்னு எழுத போறோம். xக்கு பதிலா இந்த 8 போட்டுட்டு அப்புறம் இந்த -4 போட்டுக்கோங்க. 3x - 4 தான் எழுதியிருக்கேன். xக்கு பதிலா மட்டும் 8ன்னு போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். 8 3s are 24 இங்க ஒரு -4 இருக்கு. 24ல 4 மைனஸ் பண்ணிட்டா 20. இது ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சா? இப்போ சப்ஸ்டிடியூஷன். நம்மள என்ன பண்ண சொன்னாங்க? 2 times f(4) கூட f(8) ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 2 அப்படியே எழுதிக்கோங்க. f(4)க்கு பதிலா இங்க இருக்கிற 79 பிளஸ் போட்டு f(8)க்கு பதிலா இங்க இருக்கிற 20. ஸோ முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ 18க்கு 8 பேலன்ஸ் 158 + 20. ஸோ ஆட் பண்ணும்போது 178 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் பார்ட் பார்க்கலாம். 2 times f(-2) f(6) மைனஸ் பண்ணோம். அப்புறம் f(4) - f(-2) டினாமினேட்டர் எழுதி ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. எல்லாமே தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? f(-2) f(-2) வேணும். -2 இங்க எந்த இன்டர்வல்குள்ள வரும்? இங்க -5க்கும் +2க்கும் நடுவுல தான் வரும். அப்ப பேட்டர்ன் என்ன? 6x + 1. அப்ப 6 இந்த xக்கு பதிலா மட்டும் உங்க கேட்ட நம்பரை போட்டுருங்கன்னு சொல்றேன். 6x + 1ன்னு எழுதணும். xக்கு பதிலா மட்டும் இங்க இருக்க நம்பரை போட்டுக்கணும்.
அப்போ -12 + 1 அப்படின்னு வருது. அப்போ -11 தான் ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து f(6) வேணும் நமக்கு. f(6) எங்க இருக்கு? இங்க இருக்கு. கடைசி இன்டர்வல்ல தான் 6 to 9, 6, 9 ரெண்டுமே இங்க தான் இன்க்ளூடட். 3x - 4 தான் பேட்டர்ன். ஆனா xக்கு பதிலா மட்டும் இந்த 6 போட்டுக்கணும். 3x - 4. ஸோ இது வந்து 18 - 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து 14. அடுத்து கீழே வந்து f(4) தேவைப்படுது. f(4) வேல்யூ 4 வந்து இந்த 2க்கும் 6க்கும் நடுவில் இங்கே வரும். ஸோ அதோட பேட்டர்ன் வந்து 5x² - 4. 5 × x²க்கு பதிலாக இங்கே இருக்கிற 4 போட்டு ஸ்கொயர் -1. ஸோ 5 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இங்கே ஒரு -1 இருக்கு. 16 5s are 80, 80ல 1 மைனஸ் பண்ணால் 79. போனதில் கூட நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். f(4) அங்கேருந்து கூட நீங்கள் எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். f(-2) ஸோ இங்கே ஆல்ரெடி f(-2) தான் இருக்கு. இங்கே அதே f(-2) தான் வருது. இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல -11, அதே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இது 2 டைம்ஸ் f(-2) வேல்யூ -11 கண்டுபிடிச்சிருக்கோம். -f(6)க்கு 14 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை f(4) வேல்யூ 79 பிளஸ் f(-2) வந்து -11 கிடைச்சிருக்கு. இங்கே 2 உள்ள மல்டிபிள் பண்ணால் -22 -14. டினாமினேட்டரில் 79, இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து -11 ஆகிடும். இது ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணால் -36. இது சப்ட்ராக்ட் ஆகிடும். சப்ட்ராக்ட் ஆகும்போது 68 அப்படின்னு கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருமே 2 டேபிளில் வருவாங்க. 2 டேபிளில் இது வந்து 18 டைம்ஸ், இது வந்து 34 டைம்ஸ். அகைன் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது வந்து 9s are, இது வந்து 17s are. மேலே மைனஸ் இருந்ததுனால மைனஸ் வந்திருக்கு. -9/17 அப்படின்றது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.